ஓகே. இப்போ நான் ஒரு சின்ன என்ன வச்சே நான் சொல்றேன். இப்ப நான் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நான் வந்து வொர்க் அவுட் பண்றேன். மத்தவங்கள பார்த்து அவங்கள மாரியே நானும் ட்ரை பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணி, அப்புறம் 1 வீக் டயர்ட் ஆயி, அப்புறம் வேஸ்ட் ஆயி ஒரு 2 மந்த் கழிச்சு மறுபடியும் ஜிம் போனேன். இந்த மாரி என்ன மாரி நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க உங்க பார்வையில இருந்து சொல்லுங்க. ஒருத்தர் ஜிம்முக்குள்ள வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவர் எப்படி அவரோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும்? எப்படி ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணணும்? அத பத்தி நம்ம பேசலாமா? ஜிம்முக்குள்ள வராருன்னா, அவரு வந்து அவர மட்டும் தான் பார்க்கணும். அவர பார்க்கிறதுனா, அவரோட கோச் என்ன சொல்றாங்களோ, இவருக்கு என்ன டவுட் இருக்கோ, அத கேட்டு கிளியர் பண்றத பொறுத்து அவர மட்டும் தான் பார்க்கணும். ஜிம்ல அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க இந்த வெயிட்ட லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து, ஒரு தன்னைத்தானே தாழ்த்திக்கிறதோ, இல்ல வந்து தன்னைத்தானே ரொம்ப உடனே உயர்த்திக்கிறதோ, அந்த மாரி இல்லாம, நம்ப எந்த கேட்டகரில இருக்கோம்? நம்ப என்னென்ன இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும்? இல்ல நம்ம வந்து நம்மளோட ட்ரெய்னர் கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ, அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு டெவலப் பண்ணிக்கணும். அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்ல ஒரு இன்டர்னலா ஒரு ஈகோ எடுத்துட்டு, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவர் வந்து இப்படி பண்றாருன்னு பார்த்து, நம்ம அத முடியாம தப்பா பண்றதோ, ம். இல்ல நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவர் இப்படி இருக்காரு, சூப்பரா இருக்காரு, நம்மள தாழ்த்திக்கிறதோ இருந்ததுன்னா, அது ரொம்ப தப்பான சிரமம். ஒரு மைண்ட் செட்ல போய் நம்மளே அத வந்து கொஞ்சம் ஓகே. தாழ்த்திக்கிற மாரி இருக்கும். ஓகே. சில பேர் இன்னும் ஒரு மூவியோட மோகத்துல வருவாங்க. "வாரணமாயிரம்" பார்த்துட்டு நானும் ஃபிட்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூவில அப்புறம் லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா, உடனே மைண்ட் செட்டா நான் போய் உடம்பு மாத்துறேன் பாரு அப்படின்னு வருவாங்க. அந்த மாரி வந்துட்டு டக்குனு போறாங்கல்ல. அந்த மாரி மனிதர்கள் நீங்க இல்ல. சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாரி நெறைய பேர சந்திச்சிருக்கோம். ஆக்சுவலா அந்த மாரி வர்றது ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி தான். அவங்க ஏதாச்சும் வாழ்க்கையில வந்து அதான் நீங்க சொன்ன மாரி காதல்லயோ, இல்ல ஏதோ ஒரு இதுல விரக்தியிலயோ வராங்கன்னா, அவங்கள அந்த இடம் வந்து மெயினா வந்து எலிவேட் பண்ணி தான் குடுக்கும். ஜிம்முன்ற இடம். சூப்பர். கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி, சூப்பர், பாசிட்டிவிட்டி சூப்பர். பில்ட் பண்ணி. ஸோ அவங்க அந்த தாட்டோட வந்து, அதே தாட்டோட கன்சிஸ்டென்ட்டா பண்ணாங்க அப்டின்னா, அவங்க நல்ல எதுக்காக வந்தாங்களோ, அந்த லெவல்ல போய் அச்சீவ் பண்ணலாம். இல்ல அத பார்த்துட்டு வந்துட்டு, டக்குனு வந்து ஒரு 2 வாரம், 3 வாரத்துல உடம்பு வலிக்குது, இல்லன்னா வந்து என்னால எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலன்னு விட்டாங்கன்னா, அது சரியான ஆப்ஷனா இருக்காது. ம். பட் ஆனா அத மாரி பார்த்துட்டு வரவங்க வந்து, நெறைய பேர் வந்து நான் சூர்யா மாரி ஆவணும்னு வராங்க. இல்ல இன்னொரு ஆக்டர் மாரி ஆவணும்னு வந்தாங்கன்னா, அவங்க 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இருந்து பண்ணி, அதுக்கப்புறம் இருந்தாங்கன்னா, நல்ல நிலைமைக்கு பாடிய பொறுத்தவரைக்கும் சொல்றேன். வந்தவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. சூப்பர் மாஸ்டர். பாசிட்டிவிட்டி